கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பேசி இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். ஆம் பிரியமானவர்களே, பிசாசாகிய திருடன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, சந்தோஷத்தை அவன் திருட வருகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. திருடன் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவன் திருடுகிறான், கொல்லுகிறான், அழிக்கவும் வருகிறான். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொடுக்க வந்தார். ஆனால் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவன் திருடுகிறான். அவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆடுகளாய் அவருடைய மந்தையிலே நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்கிறார். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்கிறார். அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழும்போது அவர் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கைகளிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய ஆடுகளாய் வாழும்போது அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். நாம் அவருடைய உள்ளங்கைகளிலே இருப்போம். யாராலும் நம்மை அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, சத்ரு நம்முடைய வாழ்க்கையிலே போராடலாம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து அவனால் பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அவர் நமக்கு நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு, மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காதபடிக்கு, பிசாசின் சத்தத்துக்கு செவி சாய்க்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அதன்படி நடக்கும்போது நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போகிறோம். பிரியமானவர்களே, ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நானே வாசல் என்கிறார். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆம் பிரியமானவர்களே, வாசலாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது, அவர் வழியாய் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு, விடுதலை, மீட்பு, ஹல்லேலூயா, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், செழிப்புள்ள வாழ்க்கையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறையும் வராது, எந்த நன்மைகளும் தடைபடாது. அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. 23ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதி இருக்கிறது போல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைகளும் வராது. நம் தாழ்ச்சி அடைய மாட்டோம், ஒரு குறையும் வராது. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. ஆத்துமாவை தேற்றுகிறவர், நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையை நம்மை தொடரும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறையும் வராது. நானே நல்ல மேய்ப்பன் என்கிறார். நல்ல மேய்ப்பனை பின்பற்றி நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஒருபோதும் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு, பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தரையே பின்பற்றுவோம். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆடுகளாய் வாழ்வோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறீரே, நமக்கு நன்றி. அப்பா, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. அப்பா, இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள் செய்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை கொடுங்கப்பா, சத்துவத்தை கொடுங்க. கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இப்படியே நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. குடும்ப தேவைகளை எல்லாம் சந்திங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனி தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்குங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே உதவி செய்கிறவர். தேவைகளை சந்திங்க. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை, பண தேவைகளை சந்திங்க. குடும்ப சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவர்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே கஷ்டப்படுகிறார்களோ, வேதனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா. என் தேவன் சுகமாக்குகிறவர். பிள்ளைகள் என்னென்ன பலவீனங்களிலே வாழ்கிறார்களோ கர்த்தர் எல்லா பலவீனங்களையும் நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி சமாதானத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே இரத்த கோட்டைகளையும் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலாம். நாங்கள் நம்பியிருக்கிற நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அளவில்லாத நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் நினைக்கிறக்கும் வேண்டிக் கொள்கிறக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.